ஓகே. போன கிளாஸ்ல இந்த எழுத்து சம்பந்தமான இந்த சார்ட்டை எழுத சொன்னேன் தானே? நான் போன கிளாஸ் வரல சார், சாரி. ரைட். அப்ப டக்குன்னு எழுதுங்களே இது. இந்த சார்ட் எழுதுங்களே மத்தவங்க ஜாயின் பண்ண வரைக்கும். எழுதிட்டேன் சார். எங்க மத்த ஒருத்தரையும் காணல இன்னைக்கு. ரைட். இதையும் எழுதுங்களே மத்தவங்க ஜாயின் பண்ண மட்டும் இதை பார்த்து எழுதுங்களே. சரியா? சரி சார்.
ஆஹ் ஆயிஷா சம்ஹா, உங்களுக்கு வளமையா இந்த நாள் கிளாஸ் இருக்குதா இல்லையா? சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன கிளாஸ் இல்ல. இருக்கிற தானே? அன்ஹா மரியம், இன்றைய கிளாஸ் நாள் ஓ தானே சார். உங்களுக்கு? ஓ சார். எங்க நிறைய பேரை காணல இன்னும். ரைட், மத்தவங்க ஜாயின் பண்ண வரைக்கும் அன்றைக்கு நீங்க இந்த சார்ட் எழுதினீங்க தானே அன்ஹா? இப்ப இந்த இந்த ஆயுத எழுத்து, இந்த கிறந்த எழுத்து, இதை பார்த்து எழுதிக் கொள்ளுங்களேன். சரியா? ஓகே சார். ரியாஸ் என்ன லேட் இன்னைக்கு? அப்துல்லா ரியாஸ், இந்த ஆயுத எழுத்து, கிறந்த எழுத்து எழுதிக் கொள்ளுங்க. ஆயுத எழுத்து என்பது முப்புள்ளி வடிவில் அமைந்ததாகும். இந்த எழுத்து இன்று மிக குறைவிலேயே பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம் பாருங்க, மஹமூத் எழுதுற நேரம் நாங்க அஹ்ரினை என்று எழுதுற நேரம், இஹ்து என்று எழுதுற நேரம் எல்லாம் பயன்படுத்துறோம். அடுத்து கிறந்த எழுத்தண்டா வடமொழி கலப்பில்லாமல் தமிழில் புகுந்து நெடுங்காலமாக வழங்கி வருகின்ற எழுத்துக்கள். இதை வடமொழி எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ய, ஷ, ஷ, ஸ்ரீ, ஷ, ஹ போன்ற எழுத்துக்கள். ரைட், இது ரெண்டையும் எழுதி முடிச்சாக்க என்ட்ரேஸ் பண்ணுங்க.
அன்ஹா மரியம் எழுதிட்டீங்களா? ரைட். Last. ரைட் பிள்ளைகள், உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் அனுப்பியிருக்கிறேன் பாருங்க. கேள்வி கொஞ்சம் அனுப்பியிருக்கிறேன். சரியா? அந்த கேள்வியில செய்றீங்களா? Okay. சரி சார். 16 கேள்வி அனுப்பியிருக்கிறேன். ஓகே. ரஜீஹா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸா மகள் இது? ரஜீஹா பின் ஹுசைன். ஹுசைனா ரஜீஹாவா சொல்லுங்க சார் உங்களுக்கு. அது எலியா சார். யாரு? எஹியாவா? என்ன ஓ எஹியாவா? அவ்வளவு பெரிய ஒரு பேரை போட்டு பயங்காட்டுறீங்க எஹியா. ம். ஓகே ஓகே. என்ன லேட் எஹியா இன்னைக்கு? சார். என்ன லேட் ஆயிட்டீங்க? இல்ல சார் அது நான் தூங்கிட்டேன் லைட்டா. அடக்கா. சனிக்கிழமை தானே இல்லையா? ம். ரைட். இந்த எஹியா மகான் இதை எழுதிட்டு அதுக்கு பிறகு கேள்வி செய்யுங்க. இந்த கிரந்த எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் எழுதிட்டு கேள்வி செய்யுங்க. சரி சார்.
அப்துல்லா ரியாஸ். நீங்க எந்த ஸ்கூல் மகன்? அப்துல்லா ரியாஸ், கேக்குதா? எந்த ஸ்கூல் மகன் நீங்க? ஓகே. உங்களோட உங்களோட போன்ல இருந்து, உங்களோட டிவைஸ்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்களேன், உங்களோட பேரை போட்டு. உங்களோட டிவைஸ் எதுன்னு சரியா? நீங்க எட் ஆகுறதுல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று போடுவீங்களா எனக்கு? ஓகே. உங்களோட போன்ல இருந்து.
அன்ஹா கேள்வி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? ஓ சார். ரைட். மத்தவங்க செஞ்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே. ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே பிள்ளைகள், நாங்க இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த கிரகித்தல் பயிற்சி செஞ்சிட்டோம் இல்லையா? தானே கிரகித்தல் பயிற்சி. சார். மதியா ஓகே. இன்னைக்கு நாங்க கிராமர் பகுதிக்கு போக போறோம். அதுல முதலாவது வந்து பெயர்ச்சொல். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க இந்த கிரேட் 9ல படிக்கிற இந்த விஷயங்கள் வந்து ஓஎல் ஏஎல் வரைக்கும் தேவைப்படுகின்ற இலக்கணங்கள். ஆகவே இதுல நீங்க படிக்கிற இலக்கணங்களை மிக கட்டாயம் தொடர்ந்து உங்களோட வச்சிருக்க வரும். ஆகவே அது எப்பவும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஆகு பெயர். ஆகு பெயர்ன்னு சொன்னா என்னென்ன நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பெயர் சொல் இன்னொன்றுக்கு ஆகி வருமாக இருந்தால் அது நாங்க ஆகு பெயர் என்று சொல்லுவோம். இலகுவான விஷயம் அதுதான். ஒரு பெயர் சொல் இன்னொன்றுக்கு ஆகி வருமாக இருந்தால், இன்னொன்றுக்கு நாங்க அதை பயன்படுத்துவோமாக இருந்தால் அதை நாங்க ஆகு பெயர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு விளையாட்டு, அதாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோமே. நாங்க இலங்கை வென்றது என்று சொல்லுவோம். அங்க இலங்கை என்ற நாடு வென்றுச்சா அல்லது இலங்கையில் இருக்கின்ற அந்த அணி வென்றுச்சா பிள்ளைகள்? இலங்கை வென்றது என்றா இலங்கை நாடு வென்றதா அல்லது அந்த இலங்கை நாட்டினுடைய அணி வென்றதா? இது வென்றது அணி என்ன? ஆகவே இலங்கை அணிதான் வென்றது. அதனால நாங்க ஒரு இடத்துடைய பெயரை, அணிக்கு நாங்க இடத்தினுடைய பெயரை கொடுத்திருக்கோம். இலங்கை என்பது ஒரு இடப்பெயர். ஆகவே அதை நாங்க சொல்லுவோம் இடவாகு பெயர். அதாவது அணிக்கு நாங்க இந்த இடத்தினுடைய பெயரை கொடுத்தா நாங்க இடவாகு பெயர்னு சொல்லுவோம். இப்படி நாங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு மாடு ஒரு ஆடு அல்லது கருப்பு நிற ஆடு வந்துச்சுன்னு சொன்னா நாங்க கருப்பு வந்ததுன்னு சொல்லுவோம். என்ன? அப்ப ஆட்டுக்கு நாங்க நிறத்துல பேரை கொடுத்துருக்கிறோமா இல்லையா? அப்படியே கருப்பு வந்தது கண்டு சொன்ன ஒரு நாய், ஒரு கருப்பு நாய் வந்தா கருப்பு வந்ததுன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி சொல்ற வழக்கம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, பேசுங்க பிள்ளைகள். அங்க நாங்க என்ன செய்யறோம்? ஒரு நிறத்தினுடைய அந்த பண்பை நாங்க ஒரு மிருகத்தை கொடுத்திருக்கிறோமா இல்லையா? நிறம் வந்து குணத்தை குறிப்பது தானே. ஆகவே நாங்க அதை குணவாகு பெயர்ன்னு சொல்லுவோம். விளைஞ்சுதான் இவ்வாறு நாங்க பாவிப்பதுதான் ஆகு பெயர் என்று சொல்றது. ஆகு பெயர் நிறைய ஆகு பெயர்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு 6 ஆகு பெயர் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆகு பெயர்களை நாங்க இப்ப பார்ப்போம். சரியா? அப்ப ஆகு பெயர் ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஊர் உறங்கிற்று. இங்க பாருங்க, இப்ப ஊர் உறங்கிட்டுன்னு சொன்னா ஊரா உறங்கிச்சு, ஊர்ல இருந்த மக்களா?
ஊர் உறங்கிட்டேன்னா ஊர்ல இந்த மக்கள் ஊர்ல இருந்து ஊர்ல மக்கள் இந்த தான் மக்கள் கூடியிருப்பாங்க. ஆகவே அப்ப மக்களுக்கு நாங்க ஒரு இடத்தினுடைய பேரை கொடுத்துருக்கோமா இல்லையா? மக்களுக்கு நாங்க இடத்தினுடைய பேரை கொடுத்துருக்கோமா இல்லையா? கொடுத்துருக்கோம் தானே. ரைட். ஆகவே அது என்ன ஆகு பெயர்? இடமாகு பெயர். அங்க பாருங்க, அடுத்தது ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஆத்தி என்றது ஒரு மரம். அவரு மரத்தை சூடி கொண்டிருப்பாரா இல்லாட்டி மரத்துல இருக்கிற பூவை சூடி இருப்பாரா? பூவ பூவைத்தான் சூடி இருப்பாரு என்ன. அப்ப அவரு பூவைத்தான் சூடினது. ஆனா நாங்க ஆத்தி சூடி அவரு மரத்தை நாங்க குறிக்கிறோம். இது பொருளாகு பெயர்ன்னு சொல்லுவோம். ஒரு பொருளுடைய பேரை நாங்க ஒரு சின்னைக்கு கொடுத்திருக்கிறோம். விளையாச்சுதா? ரைட். மேற்குறிப்பிட்ட வாக்கியங்களில் ஆத்தி ஊர் என்பன அத்தி மரத்தையும் ஊரையும் உணர்த்தாது அவற்றோடு தொடர்புடைய பூவையும் மக்களையும் முறையே உணர்த்தி நிற்கின்றன. இவ்வாறு ஒரு பொருளுக்கு இயல்பாக உள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருமாயின் அது ஆகு பெயர் எனப்படும். சரியா? அப்ப ஆகு பெயர் என்றால் என்னன்னு கேட்டா அதுக்கான வரைவிலக்கணம் தான் இங்க தரப்பட்டிருக்கிறது. ஆகு பெயர் என்றால் என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம் நாங்க? ஒரு பொருளுக்கு இயல்பாக உள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருமாக இருந்தால் அதை நாங்கள் ஆகு பெயர் என்று கூறுவோம். ஓகே, விளைஞ்சுதான் உங்களுக்கு இப்ப? ரைட். இப்ப உங்களோட கொப்பியில பெயர் சொற்கள் என்று போட்டு ஆகு பெயர் என்று போட்டுட்டு ஆகு பெயர் என்றால் என்ன என்ற ஒரு வினா போட்டுட்டு இந்த ஹைலைட் பண்ணிருக்கிற இதை எழுதி கொள்ளும். விளைஞ்சுதா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? ரைட், எழுதுங்க. பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட பேர்லயே இருங்க பிள்ளைகள். யாரும் பேர்ல இருந்தீங்கன்னா பேரை மாத்தி உங்களோட சொந்த பேர்லயே இருங்க. யூசுப், நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா? யூசுப், ரிஸ்னி, இந்த ஆசியா என்ற பேர் ஆசியா அஸ்ரப் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்மா இது இல்லாட்டி ரிஸ்னி ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா? ஆசியா அஸ்ரப் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இது இல்லாட்டி வேற யாரும் பேர்ல இருக்கீங்களா? அப்படி சார் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த ஸ்கூல் மகள் நீங்க? நலிமாஜியால் ஓகே. நேரத்தோடு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்களா? அப்படியா? ஓ ஓகே ஓகே. இப்படி ஜாயின் பண்ண சொன்னேன் இல்லையா அவங்கள? ரைட். ஓகே ஓ ஓகே ஓகேம்மா. ஜெயினா அன்று இருக்கிற ஜெயினபா நீங்க கடுகனாவ ஜெயினபா?
ஜெயினா சார். ஜெயினா. நீங்க ஸ்கூல் எது மகள்? இலுக்குவத்த முஸ்லிம் மகாவித்யாலயா சார். ஓகே. ஷிராஸ், ரம்லாக்கா 3 பேர் இருக்கிறீங்களா? இல்ல சார், ஆ. என்ன 3 பேர் என்னோட ஊர் வந்து ரமலக்க. ஓகே ஓகே ஓகே. ஜெயினா ஷிராஸா நீங்க? ஓகே ஓகே. ஓ ரைட். ஜெயினா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்க தானே? பே பண்ணிட்டீங்க தானே இல்லையா? இல்லையா இன்னும்? ஓ சார், ஓகே ஓகே. பே பண்ணியாச்சு. சரி. எனக்கு உங்களோட டிவைஸ்ல இருந்து ஒரு சலாம் ஒன்று போடுங்கம்மா. சரி சார். எழுதி முடிச்சாக்க அட்ரஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, பொருளாகு பெயர். இந்த பொருளாகு பெயர்னு சொன்னா என்னன்னா பாருங்க, மல்லிகை சூடினார். இந்த மல்லிகை என்று சொல்றது பூவை குறிக்கிறதா அல்லது அந்த மரத்தை குறிக்கிறதா? மல்லிகை என்று சொன்னா பூவையா குறிக்கிறது? இல்ல. மல்லிகை என்று சொன்னா மரத்தை தான் குறிக்கும். நாங்க பூவையே குறிச்சு குறிச்சு பழகிட்டோம். மல்லிகை பூவென்றா தான் பூ. மல்லிகை என்றா மரத்தை தான் குறிக்கும். அது விளைஞ்சுதா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? மல்லிகை என்ற எதை குறிக்கும்? இப்ப நான் கேக்குறேன், மர மரத்தை தான் குறிக்கும். அப்ப மல்லிகை சூடினாலண்டா அப்படியே மல்லிகை கொடியை இல்லாட்டி அந்த மல்லிகை மரம் ரெண்டும் மல்லிகை மரத்திலையும் வரும் கொடியிலையும் வரும். அப்படியே தூக்கி தலையில வச்சு கொள்றதா இல்லாட்டி பூவை வச்சு கொள்றதா? சொல்லுங்களேன். பூவை தானே. அப்ப பாருங்க, ஓ இங்கு முதற் பொருளின் பெயர். முதற் பொருள் என்ன? மல்லிகை. முதற் பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலருக்கு ஆகி வந்திருக்கிறது. அதனால் இதனை பொருளாகு பெயர் என்று கூறுவர். கிளியரா அந்த விஷயம்? இப்ப மல்லிகை என்று சொல்றது மரத்தை குறிக்கிறது, சரியா? ஆனா நாங்க மல்லிகை சூடினான் என்று பூச்சூடினதுதான் மல்லிகை சூடினான்னு சொல்லுவோம். அப்ப ஒரு முதற் பொருள்ல நாங்க ஒரு சினைக்கு செய்திருக்கிறோம். ஆகவே இது என்ன ஆகு பெயர்? பொருள் சினையாக பெயரையும் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். இப்ப வெற்றிலை என்று சொன்னா என்ன? இலையா அல்லது கொடியா? கொடியா? வெற்றிலை என்ன? இலை. அது இலையென்றே சொல்லிட்டோமே. அப்ப வெற்றிலை நட்டானண்டா இளைய நாட்டினானா கொடிய நாட்டினானா? கொடியத்தானே நாட்டினது. கொடிய. அப்ப கொடியத்தான் நாட்டினது. ஆகவே இங்க இலையினுடைய பெயர் கொடிக்கு ஆகி வந்திருக்கா இல்லையா? இலையினுடைய பெயரை நாங்க கொடிக்கு சொல்றோமா இல்லையா? விளங்குதா? ஆகவே இத நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சினையினுடைய பெயரை முதற் பொருள் கொடுத்தா என்ன சொல்லுவோம் நாங்க? சினையாகு பெயர்.
இப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், மத்தெல்லாம் லேசா இருக்கும். ஒரு பொருளின் பெயரை சினைக்கு கொடுத்தா பொருளாக பெயர், ஒரு சினையின் பெயரை பொருளுக்கு கொடுத்தா சினையாக பெயர். ஓகேயா? கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா இதுல? யாருக்கும் டவுட் இருக்கா? அன்ஃபா, ஆலியா கிளியர்னு சொல்றார்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு கிளியர், டவுட் இல்லைன்னு சொல்றார்கள். இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அப்படியா? யாரும் வெக்கப்படக்கூடாது, கிளியர் பண்ணிட்டே போகணும். என்ன கிராமர் கட்டாயம் தெளிவா விளங்கணும். சாரா மரியம் உங்களுக்கு சிக்கலா மகள்? சாரா மரியம் விளங்கலையா மகள்? ஜெயினா விளங்கிச்சுதான்? ஓம் சார். ஜெயினாக்கு விளங்கி கொஞ்சம் வளங்கல்ல. கொஞ்சம் விளங்கல, நல்லா விளங்கி பாருங்க மகள். விளங்கிச்சு சார். ஓகே, சாரா மரியம் பாருங்க. இப்ப ஒரு பொருளினுடைய பெயரை நாங்க ஒரு சினைக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லுவோம்? அத பொருளாக பெயர்னு சொல்லுவோம். இப்ப நாங்க மல்லிகை என்று சொல்றது ஒரு மரத்தை தான் குறிக்கிறது, அந்த மரம் அல்லது கொடியை குறிக்கிறது. அதை நாங்க மல்லிகை சூடினான்னு சொன்னோடனே பூவை சூடுறதை தான் நாங்க மல்லிகை சூடினான்னு சொல்லுவோம். ஆகவே இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு பொருளினுடைய பெயரை அதனுடைய ஒரு சினைக்கு கொடுத்திருக்கு. பொருள் சினை என்றது கிளியரா உங்களுக்கு சாரா? இப்ப மனிதன்டா பொருள், மனிதனுடைய கை சினை, அது ஓகே தானே? கிளியர் தானே? ஒரு பொருளினுடைய பகுதியை நாங்க ஓம் சார். என்று சொல்லுவோம். இப்ப கிளியரா சாரா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே ஓகே. சாராட ஸ்கூல் எது? சாய்ந்த மருது சமாந்துரை என்ன? இல்ல, சம் ஓகே, சமாந்துரை எந்த ஸ்கூல் மகள்? சென்ட்ரல் காலேஜ் முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயா. ஓகே ஓகே, குட் குட், ரைட். அப்ப பாத்தீங்களா? ஓகேயா? இப்ப இது கிளியரா? அப்ப சினையாக பெயர் உங்களுக்கு கிளியரா? இப்ப பாருங்க, ஒரு வெற்றிலை என்றது ஒரு 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 பொருளினுடைய பகுதி, சினை. அப்ப நாங்க அந்த சினைய நாங்க எதுக்கு கொடுத்திருக்கிறோம்? ஒரு பொருளுக்கு கொடுத்திருக்கிறோம். இதை நாங்க சினையாக பெயர்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? கிளியரா? இந்த ரெண்டும் கிளியரண்டா அந்த ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. எழுதுற நேரம் இன்னும் உங்களுக்கு டவுட் வந்தா எனக்கு கேட்டு கிளியர் பண்ணிட்டே போகணும். ஓகே? யாரும் கிராமர்ல பிழை எடுத்துக்கிற கூடாது. எல்லாருக்கும் கிராமர் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. யாரும் பிழை எடுக்க கூடாது, என்கிட்ட படிக்கிறாங்க. ஓகே, அது ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. சரியா?
ரைட், எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெண்டையும் பொருளாக பெயரையும் சினையாக பெயரையும் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹன்ஃபா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அகீத், மதீஹா, ரம்ஷா, சஹ்லா, ஜைனா எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், அடுத்தது பாருங்களே. அகீத் ஓகேம்மா? சல்ஹா ஓகேயா? ரைட். Yes, sir. அடுத்த பாருங்க, இடவாகு பெயர். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் நான் உங்களுக்கு. இலங்கை வென்றது. இங்கு இலங்கை எனும் பெயர் விளையாடிய வீரர்களுக்கு ஆகி வருவதால் இதனை இடவாகு பெயர்னு சொல்லுவோம். இலங்கை என்றது இடம் தானே? இந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? சரியா? இலங்கை வென்றது அல்லது பாடசாலை வென்றது சொல்லுவோம். Okay. என்ன? ஆகவே இடத்தினுடைய பெயர் அணிக்கு ஆகி வந்திருக்கிறது, வீரர்களுக்கு ஆகி வந்திருக்கிறது. அதே போல பாருங்க, கார்த்திகை பூத்தது. கார்த்திகை பூன்ற ஒரு பூ ஒன்று இருக்கு. இப்ப கார்த்திகை என்ற காலத்தை குறிக்கின்ற பெயர். இந்த காலத்தை குறிக்கின்ற பெயர் பூவுக்கு ஆகி வந்திருக்கிறது. இங்கு கார்த்திகை எனும் காலத்தின் பெயர் அக்காலத்திலே பூக்கின்ற கொடிக்கு ஆகி வந்திருக்கிறது. இது காலவாகு பெயர். அப்ப மாறி பொழிந்தது என்றது என்ன ஆகு பெயர்? மாறி பொழிந்தது. காலவாகு வெரி குட், காலவாகு பெயர். என்ன? கோடை அடிக்கிறது என்ன ஆகு பெயர்? காலவாகு வெரி குட், வெரி குட். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப கோடை என்று அங்க சொன்னது அங்க வெயில, மாறி என்று சொன்னது மழைய, அப்படித்தானே? அப்ப ஒன்றுட்ட பெயரை நாங்க இன்னொன்று கொடுக்கிறோம். அடுத்து பாருங்க, வெள்ளை பூட்டி உழுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். நான் கருப்பு வந்தது, சிவத்தாளில் பால் கலந்தார் எல்லாம் சொல்லுவோமே. அப்ப ஒரு குணத்தினுடைய பெயரை நாங்க இன்னொன்று, வெள்ளை பூட்டி உழுதானண்டா, வெள்ளை என்றது அங்க எருமைக்கு, சாரி, எருதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். ஒரு காளை மாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளை. காளை மாட்டுக்கு நாங்க என்னன்னு சொல்றோம்? என்ன? வெள்ளை பூட்டி உழுதானன்னு சொல்லுவாங்க. மாடன்னு சொல்லாம அந்த நிறத்தை நாங்க சொல்றோம். ஆகவே அது குணவாகு பெயர். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். நான் என்னது? கருப்பு வந்தது என்று சொல்லுவோமே. என்ன? அந்த மாதிரி. அப்ப இந்த மூன்று விஷயமும் கிளியரா உங்களுக்கு? இடவாகு பெயர், காலவாகு பெயர், குணவாகு பெயர், மூணு கிளியரா? ரைட், எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓ சார்.
ஜெய்னா உங்களோட பேர் வந்து மகள் ரெஜிஸ்டர் ஆகி இல்ல கட்டாயம் ஒரு உங்களோட பேரை உங்களோட டிவைஸ்ல இருந்து போடுங்க எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுறதுக்கு சரியா மகள் சரி சார். ம் அப்துல் ரஹ்மான் உங்களோட அர்க்கம் இருக்கிறாரா இல்ல சார். வர்றையிலே இப்ப அவரு
மூணையும் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.